வாங்க பயணத்தை தொடங்குவோம். இன்று கொடைக்கானல் முதல் நாள் பயணம். இதுக்கு முந்தைய காணொலியை பார்க்க மறந்துடாதீங்க. வாங்க தொடர்ந்து பயணிப்போம். முதல் பயணமாக இப்போ நம்ம சலைத் மாதா கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இந்த கோவில் ஒரு குன்றோட உச்சியில் தான் கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 159 ஆண்டுகள் பழமையானது. ஒரு பச்சை போர்வைக்கு நடுவில் இந்த கோவிலோட வெள்ளை மற்றும் நீல நிறம் இந்த கோவிலுக்கே ஒரு தனி அழகையே கொடுக்குது. இப்போ நம்ம ஓங்கில் மூக்குக்கு தான் போக போகிறோம். ஆங்கிலத்தில் டால்ஃபின் நோஸ். வாங்க தொடர்ந்து பயணிப்போம். இதற்கு கீழே தான் ஓங்கில் மூக்கு. அங்கேருந்து பார்க்கும்போது இந்த மலையோட பள்ளத்தாக்கு அவ்வளவு எழில் மிகுந்து காட்சியளிக்கும். என்னால் போக முடியல, ஏன்னா விடிய விடிய மகிழ்ந்து ஓட்டிகிட்டு வந்தேன்னா அதனால் கால் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு. அதனால் இது உள்ளே போய் இறங்கி நின்று பார்க்கணும், அதனால் தவிர்த்துட்டேன். அதனால் இங்கேருந்து நம்ம பார்ப்போம். இந்த சாலையில் பயணிக்கும்போது எழில் தானாகவே மனதில் தோன்றுறது. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது கொடைக்கானல் ஏரிக்கு தான். ஏரியோட காட்சி முனையில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு ஏரி. இதோட வடிவம் ஒரு விண்மீனோட ஒளி வடிவத்தில் வடிவமைச்சிருக்கிறாங்க. போன காணொலியில் நம்ம வெள்ளி நீர்வீழ்ச்சி பார்த்துருப்போம். இந்த ஏரியோட உபரி நீர் தான் அங்கே விழுது. இப்போ நம்ம இந்த ஏரியோட சுற்றுப்பாதையில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு வரலாற்று முக்கியமான விடயம் என்னென்னா, இந்த ஏரியில் பயணித்த படகு நம்ம தூத்துக்குடியிலேருந்து செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட படகு. எவ்வளோ வரலாற்று சிறப்பு மிகுந்த பகுதியாக நம்ம இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்களா? வாங்க தொடர்ந்து பயணிப்போம். கொடைக்கானல் மேரியக்காவோட உணவகத்தில் உணவு அருந்தாமல் போனால் எப்படி? அதான் உணவு அருந்துட்டு நம்மளோட பயணத்தை தொடங்குகிறோம். நம்ம மக்கள் எல்லோரும் எழில் மிகுந்து இந்த படகு பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை இங்கேருந்து நம்ம உள்வாங்குவோம். அப்படியே ஊதுப்பை, ஆங்கிலத்தில் பலூன், அப்படியே துவக்கையை வச்சு குறி வச்சு சுட்டுட்டு நம்மளோட பயணத்தை தொடங்குகிறோம். இப்போ நம்ம குறிஞ்சி நிலத்தின் தலைவர் நமது முப்பாட்டன் முருகர் அவரின் குறிஞ்சாண்டவர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். 1936ஆம் ஆண்டு அந்நியர் நாட்டை சேர்ந்த லீலாவதி என்ற ஆர்எல் அரிசன் என்பவரால் தான் இந்த கோயில் கட்டப்படுது. இவங்க தமிழரான பொன்னாம்பல ராமநாதன் என்பவரை மணந்து கொண்டாங்க. முருகர் மேலே உள்ள ஈர்ப்பால் தமிழர் மதத்துக்கு மாறினாங்க. இப்போ நம்ம நிற்கிற இந்த இடத்துல இருந்து பழனி தண்டாயுதபாணி கோவில் தெரியும். இங்கேருந்தே லீலாவதி அவர்கள் முருகரை வழிபட்டு வந்தாங்க. பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிற காலத்தில் லீலாவதி அவர்களால் பழனி மலையை பார்க்க முடியாமல் போகுது. அதனால தான் தனியாகவே ஒரு கோயில் கட்டிடுறோன்னு சொல்லி இந்த கோயிலை கட்டுறாங்க. அப்படியே நம்ம முருகரை போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம பயணத்தை தொடர்வோம். இருள் சூழ இந்த மலைப்பொழிவோட இந்த உணவகத்தில் உணவு அருந்தினோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்றைக்கான பயணத்தை பாதுகாப்பாக முடிச்சிட்டோம். நாளைக்கான பயணத்தை பார்க்க மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.